Hi viewers, welcome to our channel. வாழ்க வளமுடன் நலமுடன். நம்ம நேற்றுக்கு இது வரைக்கும் போட்டு ஒரு ஜாயின் பண்ணி ஒரு ரோ போட்டுட்டோம் இல்லையாம்மா மேலே வரத்துக்கு. இப்போ நம்ம அப்படியே கண்டினியூட்டிவாக மேலே போட்டுட்டே போகிறோம். பெருமாள்து ரெண்டு இதுமா ஒன்று இப்படி ஃபுல்லும் ரவுண்டு வந்து போடலாம். ஆனால் நான் 4 லைன் அப்படியே இப்படி சொல்லித்தரேன். ஏன்னா பின்னால் ஃபுல்லும் வெறும் பிளாக்கு. அது இப்போ பின்னால் நீங்களே போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த கலர் மாறுறது மட்டும்தான். ஸோ அப்படியே இந்த லைன்லேருந்து இந்த லைன் எப்படி இங்கே ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்க, ரவுண்டாகவே போட்டுட்டு வந்தோன்னா முடியறது ஒவ்வொரு இடத்துல முடியும். அப்போ நான் கலர் பார்த்து உங்களுக்கு சொல்லும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிறா போல் ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் 4 ரோ இதை போட்டோம்னா அதுக்கப்புறம் எப்படி பிளாக்கை நீங்களே பண்ணலான்றதை சொல்லிடுறேன். அதை இப்போ பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி முடிச்சிடுவோம். ஓகே, ஏன்னா இது நான் போடும்போது நீங்கள் பார்க்குறது கருப்பு நீங்களாக பின்னால் போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இந்த எல்லோ ஒன்று வந்திருக்குது இல்லைம்மா, அந்த எல்லோ பக்கம் வலது கை ஒயரில் இப்போ இப்படி முடிச்சிருக்கோம்மா. எல்லாருக்குமே 90% இந்த மாதிரி தான் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வலது கை பக்கம் பெருமாளை உங்களை பார்த்து இப்படி வச்சிட்டிங்கன்னா வலது பக்கம் ஒயரு அந்த 3 எல்லோவில் முடிகிற மாதிரி இருந்திருக்கும் இல்லையா. இப்போது வலது பக்க ஒயரில் நம்ம இப்படியே போகிற தொட்டு முதல்ல இந்த ரோ ஃபுல்லாக வலது பக்கத்தில் தான் கோக்கணும். சரியா? 2 எல்லோ, ஒரு ரெட்டு. இப்போது இந்த இடது ஒயரை இந்த ரெட்டில் எதிர்பக்கம் கோத்து எடுக்கணும். சரியா? வந்த ஒயரை இந்த பக்கத்தில் இருக்க ரெட்டு மணியில் விட்டுக்கணும். ஓகேவா? இப்போது ஒரு சிகப்பு வலது கை ஒயரில் மேலே உங்களுக்கு வலது கையை அந்த மேல் பக்கம் மணியில் வரும் இல்லையா, அந்த ஒயரில் ஒரு சிகப்பு, முதல்ல சிகப்பு, அப்புறமா ஒயிட்டு. இப்போ பக்கத்தில் இருக்கிற வெள்ளை மணியில் விட்டுக்கணும். 2 வெள்ளை மணி. இந்த கீழே இருந்த ஒயரை 2வது மணியில் விட்டு ஆப்போசிட் எடுக்கணும். இப்போ பக்கத்தில் வர இந்த ரெட்டு மணியில் விடணும். இப்போது ஒரு முதல்ல வெள்ளை மணி, அப்புறம் ரெட்டு மணி. இப்போது மேல் ஒயரில் முதல்ல ரெட்டு மணி கோத்துக்கணும், செகண்டாக வெள்ளை மணி கோத்துக்கணும். இந்த கீழ்ப்பக்கம் இருக்கிற ஒயரை இந்த வெள்ளை மணியில் 2வதாக கோத்த வெள்ளை மணியில் எதிர்பக்கம் விடணும்.
இப்போ ரெண்டுமே வெள்ளை மணி. இப்போ முதல்ல ஒரு வெள்ளை மணி, அப்புறம் ஒரு சிகப்பு மணி. இப்போ ரெண்டும் சிகப்பு மணி. ரெண்டும் வெள்ளை மணி. மறுபடியும் ரெண்டும் வெள்ளை மணி. இப்போ ரெண்டும் சிகப்பு மணி. மேல் பக்க ஒயரில் ரெண்டும் சிகப்பு மணி. இப்போ ரெண்டும் வெள்ளை மணி. மேல் ஒயரில் ரெண்டும் வெள்ளை மணி.
இப்போ 2 வெள்ளை மணி. சாரி, ஆமாம், 2 வெள்ளை மணி. இப்போ இந்த சிவப்பில் கோக்கணும். இப்போ 2மே சிகப்பு மணி. இப்போ கடைசி மஞ்சள் மணியில் கோக்குறோம். இது வரைக்கும் மேல் ஒயரில் கோத்துட்டு வந்தோம்லமா, இப்போ அடுத்த லைன் மறுபடியும் இப்படி போட போகிறோம். அதனால் எப்பவும் போல் இந்த லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற ஒயரில் 2 எல்லோ மணி கோக்கணும். இல்லை, இந்த ரோவில் இப்போ எப்படி மணி வந்திருக்குன்னு பாருங்கம்மா. நம்ம அந்த கீழே 13, 11, 9ன்னு போட்டதில் வேஷ்டினுடைய கீழ் மடிப்பு அந்த பார்டர், ஓகேவா? இப்போ போடுற ரோல் இருந்து எப்படின்னா அது பாருங்கள், 2வது மடிப்பு வரா போல் வரும் இந்த ரெட் இப்படி, சரிங்களா? ஓகேவா? இப்போது இங்கே என்னென்ன எப்படி ஆர்டரில் மணி இருக்குதுன்னு பார்த்துக்கிடுங்க. அப்போ தான் அந்த ரெட்டு நீங்கள் மாற்றி கோக்கிறதா இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு எல்லோ, ஒரு ரெட்டு, 2 ஒயிட்டு, ஒரு ரெட்டு, 2 ஒயிட்டு, ஒரு ரெட்டு, 2 ஒயிட்டு, ஒரு ரெட்டு, 2 ஒயிட்டு, ஒரு ரெட்டு, ஒரு எல்லோ. இதுதான் ஆர்டர், ஓகேவா? இப்போ 3rd லைன் போட போகிறோம் அந்த இதில், ஓகேவா? இதில் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இந்த சாமந்தி கொஞ்சம் முடிச்சுட்டு மறுபடியும் துளசி ஆரம்பிக்க போகிறோம். தட் இஸ் க்ரீன். அதனால் முதல்ல ஒரு எல்லோ மணி, ஃபஸ்ட்டு கொக்கிறதுனால 3 மணி கொப்போம் இல்லையா? முதல்ல ஒரு எல்லோ மணி, அதுக்கப்புறம் ஒரு க்ரீன் மணி, அதுக்கப்புறம் ஒரு ரெட்டு. இது எப்பவும் போல் நம்ம இடது கையிலையே கோத்துட்டு வரலாமா. ஏன்னா நம்ம இந்த இடது பக்கத்துலேருந்து வலது பக்கம் அதில் இப்படி எப்பவும் நம்ம போடுவோம், அந்த மெத்தடில் அந்த ரோவில் தான் போடுறோம். அதனால் இடது கை ஒயர்லேயே தான் இப்போ முதல்ல இங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது தான் வலது ஒயர் போட்டோம், சரிங்களா? இப்போ ஒரு ரெட்டு, முதல்ல ஒரு ரெட்டு இடது கை ஒயரில் முதல்ல ஒரு ரெட்டு, அப்புறம் ஒரு எல்லோ, சாரி ஒயிட், சரிங்களா? இப்போது 2 ஒயிட்டு, மறுபடியும் பக்கத்தில் இருக்க ஒயர் வெள்ளையில் கோத்துக்கணும்.
அகைன் ரெண்டும் ஒயிட்டு. இப்போது ரெட் மணியில் கோத்துருக்குறோம். முதல்ல ஒரு ஒயிட்டு, அப்புறம் ஒரு ரெட்டு. இப்போது ஃபஸ்ட்டு ஒரு ரெட்டு, அப்புறம் ஒயிட்டு. இப்போது முதல்ல ஒயிட்டு, அப்புறம் ரெட்டு. இப்போது ரெண்டும் ரெட்டு. இப்போ ரெண்டும் ஒயிட். இடது கை ஒயரில் ரெண்டும் ஒயிட் மணி. இப்போ இடது கை ஒயரில் ரெண்டும் ரெட்டு. ரெண்டு வெள்ளை. இடது பக்க ஒயரில் ரெண்டு ஒயிட்.
மறுபடியும் ரெண்டும் ஒயிட். மூணு ரெண்டும் ஒயிட். இப்போ ரெண்டு ரெட்டு. கடைசி மஞ்சளில் கோக்குறோம். இப்போ என்ன பண்ணணும், இந்த கார்னரில் என்ன வந்திருக்கு, மேலே வர மணி க்ரீன் வந்திருக்கு, சைடில் தான் எல்லோ வந்திருக்குது. அடுத்த லைன் திருப்புறத்துக்காக நம்ம இப்போது வலது கையில் கோக்கணும். முதல்ல எல்லோ, அப்புறம் க்ரீன். ஓகேவா? சரிங்களா? இப்போ இந்த ரோடு இங்கேருந்து போடும்போது என்ன பண்ணணும், வலது கை ஒயர்லேயே தான் கோக்கணும் இல்லையா? ஸோ வலது கை ஒயரில் ரெண்டு க்ரீன், ஒரு ரெட்டு. இப்போது மேல் பக்க ஒயரில் ஒரு ரெட்டு, ஒரு ஒயிட். இப்போ ரெண்டும் ஒயிட். மறுபடியும் ரெண்டும் ஒயிட், மேல் பக்க ஒயரில் ரெண்டு ஒயிட் மணி.
இப்போ 2 ரெட்டு. சாரி, ஒரு ஒயிட்டு, ஒரு ஒயிட்டு, ஒரு ரெட்டு. இப்போ 2 ரெட்டு. எனக்கு ஒயர் முடிய போகுது, அதனால் நான் முடி போட்டுட்டு வேறு ஒயர் எடுக்க போகிறோமா. உங்களுக்கும் அப்படித்தானான்னு பாருங்கள். உங்களுக்கு ஒயர் இருக்குதுன்னா கண்டினியூட்டி பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லும்போது. ஓகேவா? இப்போ மறுபடியும் மேல் பக்க ஒயரில் 2 ரெட்டு. இப்போ 2 சிகப்பு. மேல் ஒயரில் 2 சிகப்பு. பாருங்கள். இப்போ பார்த்துங்கம்மா, அந்த பஞ்ச கச்சத்தினுடைய இந்த 2வது மடிப்பு எப்படி பாடுறேன். சரிங்களா? இப்போது மேல் ஒயரில் 2 ஒயிட்டு. மறுபடியும் 2 ஒயிட்.
மறுபடியும் ரெண்டும் ஒயிட். மேல் பக்க ஒயரில் ரெண்டும் வெள்ளை. இப்போது ரெண்டும் வெள்ளை. மேல் ஒயரில் ரெண்டு ரெட்டு. இப்போ லாஸ்ட் அந்த க்ரீன் மணியில் கோக்கணும். இப்போ அடுத்த லைனுக்கு திருப்பணுன்றதுனால இந்த கீழ்ப்பக்க ஒயரில் தான் மணி கோக்கணும். இங்கே 3 க்ரீன் வந்துருக்குதுங்களாமா, இங்கே ஒரு க்ரீன் தானே இருக்குது, அப்போது 2 க்ரீன் கோக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம இந்த பக்கமாகவே போட்டுன்னு போகிறோம், எப்போவும் போடுறா போல். ஓகேங்களா? ஸோ இப்போது 2 க்ரீனு ஒரு ரெட்டு. இடது கை ஒயரில் 2 க்ரீனு ஒரு ரெட்டு. இப்போ 2 ரெட்டு. இடது கை உயரில் 2 ரெட்டு.
ஒரு சிகப்பு, ஒரு வெள்ளை. ரெண்டு வெள்ளை. இடது கை உயரில் ரெண்டு வெள்ளை. மறுபடியும் ரெண்டு வெள்ளை. மூணாவதா மறுபடியும் ரெண்டு வெள்ளை. இப்போது ஒரு சிகப்பு, முதல்ல ஒரு வெள்ளை, ரெண்டாவது சிகப்பு கோக்கணும். இப்போ ரெண்டும் சிகப்பு. பாருங்கம்மா, இந்த வேஷ்டி மடிப்பு வர இடத்துல இப்படி 3 3 3 3 நடுவில் வரும். இப்படி சிகப்பு மணி டைமண்ட் வரும் இங்கேயும். இது இந்த கீழே இது இருக்கிறதுனால கொஞ்சம் இப்படி வந்தது. மற்றபடி இதை பாருங்கள், இந்த அடுத்த இது பஞ்சகச்சத்தினுடைய அந்த இது பார்டர் வர இடத்துல எப்படி வரும்னா 1 2 3 சிகப்பு, இப்படி 3 சிகப்பு, இப்படி 3 சிகப்பு, இப்படி 3, நடுவில் 1. ஓகேவா? அதே போல் இதுக்கும் இதுக்கும் நடுவில் 1 2 3 வரும். ரெட்டு நடுவில் அப்படியே இந்த ரெட்டு வந்து ஒரே டைமண்டாகவே தான் வரும். அந்த பார்டர் இப்படி சேர்கிற இடத்துல மட்டும்தான் 3 3 3 வரும். இங்கே நடுவில் மொத்தம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து 1 2 3 அப்படியே அந்த ரெட்டு தான் டைமண்ட். அதுதான் நமக்கு அந்த நடுவில் வர பஞ்சக்கச்சம் மாதிரி இருக்க வேஷ்டியினுடைய அந்த பார்டர் அது. சரிங்களா? இப்போ ரெண்டு வெள்ளை. இடது கை உயரில் ரெண்டு வெள்ளை.
இப்போ 2 சிகப்பு. இந்த சிகப்பு என்ன தெரியுமாம்மா? இதோ இப்போ இங்கே வந்தது இல்லைங்களா, இங்கே இப்படி வந்திருக்குல்ல, அதே போல் அடுத்த ஸ்டெப்புக்கு வர்றது தான் இப்போ இங்கே நம்ம கோக்குற 2 ஸ்டெப், 2 ரக ரெட்டு. ஓகேங்களா? ரெண்டு ரெட்டு. இப்போ வலது கை ஒயரில் 2 பச்சை மணி கோக்கணும். சரியா? அடுத்த லைன் தேர்ப்படுத்துக்க. இப்போ நம்ம 3 லைன் போட்டிருக்கோம்மா. நேற்று இதோட 4 லைன் போட்டிருக்கோம். நேற்று இது போட்டோம் இல்லையா, இந்த ஒரு 15 வருது போட்டோம் இல்லையா, இன்றைக்கி 1 2 3 4 லைன் போட்டிருக்குறோம். அதாவது ஒரு இது முடித்து இன்னொரு பூனுடைய ஆரம்பம் மாதிரி இந்த 4 லைன் இப்படி இருக்கட்டும். இப்போ கருப்பை எப்படி போடணும்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். அதையும் நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா மறுபடியும் அதுவும் ஒரு பாதி முடிஞ்சால் போல் ஆகிடும் உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்குள்ளே. சரிங்களா? ஏன்னா ரொம்பவும் உங்களுக்கு இது வேணாம். இதை போட்டுட்டு இதை பாருங்கள், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இப்போ ஏற்கனவே இந்த சைடில் கருப்பு இருக்குதா, இந்த செகண்ட் எல்லோவுக்கு பக்கத்தில் ஒரு கருப்பு தெரியுதாம்மா, அதில் ஒயரை கொடுத்து அந்த செகண்ட் எல்லோவில் ஒயர் கொடுங்க. நம்ம சாமந்தி மாதிரி செகண்ட் எல்லோ கொடுத்துருக்குறோம் இல்லையா, அதில் ஒயரை கொடுத்துக்கிட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ வெறும் கருப்பு தான் உங்களுக்கு, வேறு எதுவும் இல்லை. 2 கருப்பு இடது கை ஒயரில் எப்பவும் போல் 2 கருப்பு. கீழே வந்த ஒயரை பின்னால் அந்த கருப்பு ரோ அப்படியே இருக்குது இல்லையா, 15 அதை கோக்கணும். அவ்வளோதான். இப்போ 2 கருப்பு. இந்த மாதிரி இந்த 14 வரிகளை போட்டுவாங்க. 15மே போட்டுடுங்க. 15ம் போட்டுட்டு வாங்க, அப்புறமா சொல்கிறேன். பாருங்கம்மா, இந்த 15வது மணியில் இப்போ விட்டுருக்கோம் இல்லையா, இப்போது எப்பவும் போல் இடது கை ஒயரில் 2 கருப்பு மணி. வந்துருச்சுங்களா? இப்போது இந்த கீழே வந்த ஒயரை சைடில் இருக்கிற கருப்பில் கோக்கணும், இந்த 2வது எல்லோவில் கோக்கணும்.
இப்போது ஒரே ஒரு கருப்பு. இப்போ பாருங்கள் 4 லைன் போட்டதில் அதில் ஒரு லைன் தானே ஜாயின் ஆகிடுச்சா? இன்னும் 3 லைன் தானே இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், இந்த உங்களுக்கு எதிர்பக்கம் போயிருக்குது இல்லையா, உங்களுக்கு எதிர்பக்கம் ஒயரு, அதை இந்த 3வது எல்லோவில் விடுங்க. ரெண்டு கருப்பு மேல் ஒயரில் 2 கருப்பு. அதே போலயே இப்போ வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம் போட்டுக்கிட்டே வரணும், வெறும் கருப்பே. இந்த 15 மணியில் போட்ட உடனே இந்த சைடில் 3வது எல்லோவில் விட்டு முடிக்கணும். ஸ்டார்ட் பண்ணும்பொழுது இந்த பச்சையில் விடணும், 2 கருப்பு. இப்படியே இந்த லைன் ஃபுல்லாக இந்த பச்சை வரைக்கலும்மா, இந்த 2 பச்சை இருக்குதா அதை ஜாயின் பண்ணுற வரைக்கும் போட்டு வந்துடுங்களேன். அப்போ உங்களுக்கு 2 மறுபடியும் ஈக்குவல் ஆகிடும். புரியுதுங்களா? அதுக்காக சுற்றிலும் போடலாம். 2 ரீசன். ஒன்று, இதை சுற்றி நான் போட்டுட்டு வர வரைக்கும் உங்களுக்கு அப்படி வேணாம். ஏன்னா நான் இதை இந்த பிளாக்கை போட்டுட்டு மறுபடியும் இந்த போர்ஷனுக்கு வரணுன்னா வீடியோ டைம் ஜாஸ்தி எடுக்கும். அது தேவையில்லை. இது உங்களுக்கே போட தெரியும். வெறும் இதுதான் உங்களுக்கு கலர் மாறுறதுக்காக மெயின். அதனால தான் இப்படி சொன்னேன். இன்னொன்று, ஒரு மெத்தேட்லேயே தான் இப்போ முன்னையே போட்டுட்டா இந்த மாதிரி எப்படி ஜாயின் பண்ணணுன்றதும் உங்களுக்கு தெரியணும். இந்த சைட்லேருந்து இந்த சைடு வரைக்கும், இந்த சைட்லேருந்து இந்த சைடு வரைக்கும், அவ்வளோதான். ஒன்று லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து ரைட் பக்கம் போகும், அடுத்தது ரைட் ஹேண்ட்லேருந்து லெஃப்ட் ஹேண்ட் வரும், அவ்வளோதான் இதில் வித்தியாசம். இங்கிருந்து போகும்போது ஆஸ் யூஷுவல் லெஃப்ட் சைடு ஒயரில் 2 மணி கோத்துக்கிட்டே போனோம். அந்த பக்கம் முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும்போது மேல் ஒயரு, அவ்வளோதான். இப்படி மேல் மணியில் வர ஒயரில் 2 மணி கோக்கணும், கீழே இருக்கிற மணியில் ஒயரை விடணும், மறுபடியும் மேலே இருக்கிற ஒயரில் 2 மணி, அப்படியே இப்படி ஃபுல்லாக கோத்துக்கிட்டு வரணும். சரிங்களா? இந்த போர்ஷனை முடித்து இந்த கருப்பு போர்ஷனையும் இந்த 4 லைனுக்கு போட்டு வச்சுடுங்க. அடுத்ததில் பார்க்கலாம். அடுத்தது பெருமாள் கை இப்படி வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த போர்ஷன் வரும். அங்கெல்லாம் கொஞ்சம் கருப்பு கலர்லாம் மாறி மாறி வரும். பொறுமையாக போடலாம். ஓகேங்களா? முதல் தடவை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.